கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு, அந்த கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள இருந்த சகோதரிக்கு கண் முன்பாக அவருடைய கணவரை படுகொலை பண்ணி, 10 மாத குழந்தையை படுகொலை பண்ணி, 3 வயசு குழந்தையை படுகொலை பண்ணி, இன்னொரு மகன் இருந்திருக்கிறான். அவனையும் ரொம்ப அடிச்சு, அதுல என் கொடூரம் என்னன்னா, இவ்வளோ கொலைகளையும் அந்த சகோதரியை கண் முன்பாக வச்சு பண்ணிட்டோம். அப்புறம் அந்த சகோதரியோட கையில இந்த மணிக்கட்டி பகுதிக்கு கீழ துண்டா வெட்டி எடுத்திருக்காங்க தீவிரவாதிகள். நைஜீரியாவில் இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் இருக்கு. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். நைஜீரியா. இந்த நைஜீரியாவை குறித்து நம்ம ஒரு சில காணொளிகள் பார்த்துருக்கிறோம். தீவிரவாத அமைப்புகள் வேண்டுமென்றே கிறிஸ்தவர்களை படுகொலை பண்றாங்க. அந்த விதத்துல இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. அதற்கான காணொளிகள் ஒரு சில விஷயங்கள் வெளியாகி இருக்கு. குறிப்பாக ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்குள்ளாடி தீவிரவாதிகள் நுழைஞ்சிருக்காங்க. நுழைஞ்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டுல இருந்த சகோதரிக்கு கண் முன்பாக அவங்க கணவனை படுகொலை பண்றாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் பாருங்க. படுகொலை பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் 10 மாத குழந்தை, சின்ன குழந்தை, அந்த குழந்தையும் கொன்றுருக்காங்க. அவ்வளவு மிருகமா இருக்கானுங்க இந்த தீவிரவாதிகள். அது மட்டும் இல்லாம 3 வயசு குழந்தை அதையும் படுகொலை பண்ணிட்டு, இன்னொரு குழந்தை அதையும் கொடூரமா தாக்கிட்டு, அந்த சகோதரி இதை தடுக்க போனாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சகோதரியுடைய கைய துண்டிச்சு ஒட்டியிருக்கானுங்க. இந்த சகோதரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும்போதே அவங்க கதறி அழுதுட்டே இருக்கிறாங்க. அந்த காணொளி, அவங்க கை இல்லாம இருக்கிற அந்த காணொளி எல்லாம் வெளியே இருக்கு. பார்ப்பதற்கே ரொம்ப அதிர்ச்சி அளிக்கும் விதமா இருக்கு இந்த காட்சிகள் எல்லாம். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. 10 மாத குழந்தை, 3 வயசான குழந்தை. இந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க? இந்த குழந்தைங்க என்ன தவறு பண்ணாங்க அவங்க மறிக்கிறதுக்கு? ஒண்ணுமே பண்ணல. அவங்க கிறிஸ்தவ குடும்பமாக இருப்பது மட்டும்தான் ஒரே காரணம். எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் பாத்தீங்களா? நம்ம இப்ப பார்த்த இந்த தகவல். அந்த சகோதரியுடைய கையை வெட்டிட்டானுங்க, கையை துண்டாக்கிட்டானுங்க. சகிக்க முடியல இந்த காணொலிகள் எல்லாமே. இப்படி செஞ்சவங்க தான் யாராம்? போராளிகள். உலகம் அப்படிதான் பேசும். இப்படி இவ்வளவு பெரிய ஒரு படுகொலை, இவ்வளவு கொடூரமாக மிருகங்களை விடவும் கீழ்த்தரமாக செய்கிற மனித மிருகங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவிற்கு இவ்வளவு பெரிய பயங்கரங்களை செய்கிற பயங்கரவாதிகள் தான் உலக அளவுல என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க தான் போராளிகள். போராடுறாங்க. என்ன போராடினாங்க? எதற்காக போராடினாங்க? ஒண்ணும் கிடையாது. கொல்லணும். மக்களை கொல்லணும். இது ஒண்ணுதான். அவங்க சார்ந்திருக்கிற மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலையா, அடுத்தவன் இருக்கக்கூடாது, அவனை கொன்றணும். இந்த ஒரே நோக்கம்தான் அவங்களுக்கு இருக்கு. இந்த கிறிஸ்தவர்கள் என்ன தவறு பண்ணாங்க? இந்த கிறிஸ்தவர்கள், இந்த சொல்லப்படுற போக்கோ ஹராம், ஃபுலானி மிலிட்டன்ஸ், இவங்க என்ன தவறு பண்ணாங்க? ஒரு தவறுமே பண்ணல. இதே மாதிரிதான் நிறைய குழுக்களை உலகளவில் போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பயங்கரவாதிகள். இவங்க எல்லாமே இந்த உலகமும் இந்த பயங்கரவாதிகளுக்கு தான் ஆதரவாக இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வெளியா இருக்கு. அதுல ஒரு வாலிபன், அவன் ஒரு அடக்காரதுல நின்று அந்த பையன் பேசுறான். அவன் என்ன சொல்றான்னா, ஏற்கனவே வேன்ல 2 பேரை கொண்டுட்டாங்க, அவங்களையும் அடக்கம் பண்ணாக்க நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்க ஒரு 11 பேர் இறந்துருக்காங்க. இந்த 11 பேர்லயும் 5 பேர் குழந்தைங்க. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இந்த உலகமே ஒரு தவறான நோக்குல தான் போய்கிட்டு இருக்கு. இப்படி ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்றவங்க யாருன்னா, இந்த பயங்கரவாதத்தை நிகழ்த்துறவங்க. இவங்க சொல்றதுதான் இந்த உலகம் கேட்குது. இப்படி சொல்றவங்க, இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க, இப்படிப்பட்ட தத்துவங்களை ஏற்றுக்கொள்றவங்களை எல்லாமே வானத்திலிருந்து அக்கினி இறக்கி ஆண்டவர் அழிக்கட்டும். அந்த மாதிரி அந்த வாலிபன் சொல்றான். அப்ப எவ்வளவு வலி அவனுக்கு இருந்திருக்கும் மனசுல. That are about to be buried. Now 11 are here. Children, 5 children among 11 people killed. And then somebody is misleading the world that is the head of Hamas clash. May the fire of God consume people with such philosophies. This is act of terrorism and genocide in this part of the world. எங்க கண் முன்பாக எவ்வளவு பெரிய ஒரு படுகொலை, எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரவாதம், இனப்படுகொலை, கிறிஸ்தவ படுகொலை நடைபெறுது. ஆனா அந்த உலகம் இதை கண்டுக்காம இருக்கு, கண்ணை மூடிட்டு இருக்கு. 2வது, இப்படிப்பட்ட படுகொலைகளை செய்கிற அமைப்பை எல்லாம் போராளிகள்னு உலகமே சொல்லுது.
இதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த வாலிபனுக்கு அவ்வளோ ஆதங்கம். நாங்க கண் முன்பா பார்க்குறோம். டெய்லி எங்க மக்கள கொல்றானுங்க. டெய்லி என்னன்னே தெரியல. வாரானுங்க, கொல்றானுங்க, போயிட்டே இருக்கிறானுங்க. டெய்லி அடக்காரதன பண்றோம். ஆனா இத கூட கண்டுக்காம, இத கூட தவறான நோக்கத்துல தவறான தகவல்கள பரப்புறாங்க. இப்படிப்பட்ட தத்துவங்கள ஏற்றுக்கொள்றவங்கள எல்லாம் வானத்திலேருந்து அக்கினி ஆண்டவர் இறக்கி இவங்கள அழிக்கட்டும். அந்த மாரி அந்த வாலிபன் சொல்றான். ஆனா நாங்க ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். எங்கள அழிச்சிரலாம், ஒழிச்சிரலாம், எங்க இடத்தையெல்லாம் எடுத்துரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம்னு அந்த வாலிபன் ஒரு அடக்காரதில் நின்னு துணிச்சலா பேசுறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க இருக்கிற ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை நடந்தா கூட, ஒரு சின்ன இஷ்யூ ஏதாவது ஒரு கொலையோ, ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்தா கூட, அது உடனே பேப்பர்லயோ, நியூஸ்லயோ வரும். ஏன்னா எல்லா சைடுலயும் மீடியாஸ் இருப்பாங்க. ஆனா நைஜீரியாவுல கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு சில செய்திகள் கேட்ட உடனே, சாதாரணமா இருக்கிற நாங்களே, சரி என்ன நடக்கு அப்படின்னு சர்ச் பண்ணும்போது, எங்க கண்ணு முன்னாலேயே இவ்ளோ அப்டேட்ஸ் வருது. இவ்ளோ நிகழ்வுகள் எங்க கண்ணு முன்ன வருது. இவ்ளோ வீடியோஸ நாங்க பார்க்குறோம். ஆனா, இவ்ளோ உலக அளவுல மீடியாஸ் இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு. உலக அளவுல பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு. மீடியா நிறுவனங்கள் இருக்கு. இவங்க யாராவது இவ்ளோ பெரிய ஒரு படுகொலை நைஜீரியாவுல நடக்குன்னு ஏதாவது ஒரு நியூஸ் கொண்டு வராங்களான்னு பாருங்க. இந்த ஒரு விஷயமே, இந்த ஒரு காரியமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த உலகத்தில் உள்ள மீடியா எந்த அளவிற்கு பொய்யான மீடியாக்களாக, தவறான தகவல்கள் மற்றும் உண்மையா நடக்கிற சம்பவத்த வெளிக்கொண்டு வராம, ஊதி பெருக்கப்பட்ட சம்பவங்கள மட்டும் வெளிக்கொண்டு வராங்க. இதுலேருந்து நீங்க புரிஞ்சுக்கணுங்க. இந்த மீடியாஸ் எதையுமே நம்பாதுங்க. இந்த மீடியாஸ் எல்லாம் இப்படிதான். காசுக்காக வேலை பார்ப்பாங்க. வியூஸுக்காக வேலை பார்ப்பாங்க. உண்மைகளை மறைப்பாங்க. அவங்களுக்கு என்ன அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் நிறைவேற்றுவாங்க. நீங்க பாருங்க, நீங்க நியூஸ்ல பாருங்க. ஏதாவது நியூஸ் சாதாரணமா அப்டேட்ஸ் பார்க்குற, வீடியோஸ் பார்க்குற எங்களுக்கே இவ்ளோ கிடைக்குதுன்னா, இந்த மீடியாஸ் எல்லாம் எவ்வளோ பார்த்துருப்பாங்க. நைஜீரியால கூட கண்டிப்பா மீடியாஸ் இருக்கும். அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த நியூஸ் எல்லாம் வெளிய வரல. ஆனா உலக அளவுல கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் இவ்ளோ பெரிய ஒரு படுகொலை நைஜீரியாவுல நடக்குது. இந்த மக்களுக்காக பிரேயர் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க. நெறைய வீடியோஸ் நம்மளால பார்க்க முடியுது. நெறைய கிறிஸ்தவர்கள், நெறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இந்த நியூஸ எடுத்து போட்டே இருக்காங்க. அதன் வழியாக பார்த்து சில நியூஸ் எல்லாம் நம்ம தேடி பார்க்கிறப்போ தான் இவ்ளோ சம்பவங்கள் சாதாரணமா இருக்க நம்ம கண் முன்பாகவே வருது. அதான் வேதனையா இருக்கு. இந்த மீடியாஸ் எல்லாம் ரொம்ப மோசம். நீங்க எந்த மீடியாஸையுமே நம்பாதுங்க. பொய்யையும், கேட்டையும் மட்டுமே அவர்கள் விதைக்கிறார்கள். வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா இதுல மிக முக்கியமாக கனடாவினுடைய அப்போசிஷன் லீடர் அவர் பார்லிமெண்ட்ல பேசுற ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது. அவர் தெளிவா சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. நைஜீரியாவுல என்ன நடக்கு அப்படிங்கிறத அவர் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. சில தினங்களுக்கு முன்பாக அவர் பேசியிருக்கிறாரு. அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, போகோ ஹராம் எல்லாருக்குமே தெரியும். மக்களை கொல்லுகிற, அழிக்கிற ஒரு அமைப்பு. போகோ ஹராம் மரணத்தை விதைக்கும் ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு இப்ப நைஜீரியாவில் உள்ள கிறிஸ்தவ நம்பிக்கைய அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அமைப்பு தான் அநேக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சிறுமிகளை கடத்தி, அது மட்டுமல்லாமல் அநேக மக்களை, அப்பாவி மக்களை உயிரோட எரித்து கொன்ற ஒரு அமைப்பு. இந்த தீவிரவாத அமைப்பு தான் இப்ப இந்த விஷயத்தை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணமாக 3.5 மில்லியன் பீப்புள் இவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. தங்கள் இடங்களை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. The deadly terrorist organization Boko Haram is trying to eliminate the Christian faith from Nigeria. This is the same terrorist group that kidnapped dozens of young schoolgirls and burned innocent civilians alive in cages. According to reports, over 3.5 million people have been forced to flee their homes. ஒரு நாள்ல 3 சபைகள் தகர்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வருஷத்துல மட்டும் 7,000 கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக அங்குள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ரகசியமான இடங்கள்ல கூடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அநேக மக்கள் எரிந்து போன தேவாலயங்கள், எரிந்து போன கட்டடங்கள்ல கூடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமைக்கு அங்குள்ள மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. 3 churches are destroyed every single day. 7,000 Christians were massacred this year alone, and the faithful must now meet in secret or in burned out sanctuaries. அடுத்துதான் அவர் மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகமே நைஜீரியா மக்களுக்கு நடக்கக்கூடிய இந்த கொடுமைகளை கண்டு கண்ணை மூடிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்ல, அதேதான். உலக தலைவர்களா இருக்கட்டும், எல்லா தலைவர்கள் நீங்க கூட நம்புவீங்க, இவங்க தான் கிறிஸ்தவர்களுக்கு துணையா நிற்பாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் நீங்க உலக அளவுல பாருங்க, யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. எல்லாரும் கண்ணை மூடியிருக்காங்க. உண்மை எப்போதுமே மறைக்கப்படும். ஆனா ஒரு நாள் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். அது மட்டுமல்லாமல் அங்க மீடியா சரியா இல்ல. 2வது உலக தலைவர்கள்கிட்ட இதை எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு திட்டத்தை வகுக்க கூட யாரும் முன் வரல.
இதை குறித்து யாரும் கேள்வியே எழுப்பல. Sadly, the world is turning a blind eye to the plight of Christians in Nigeria. There are no embedded journalists covering the violence. There are not daily updates. Politicians around the world are not asked questions about how they will respond. இவ்வளவு பெரிய இந்த கொடூர படுகொலை, இந்த வன்முறை சம்பவங்கள், இந்த வயலன்ஸ், இது எல்லாமே நம்ம கடந்து போக முடியாது. இதை இக்னோர் பண்ண முடியாது. இதை குறித்து நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். ஸோ நம்ம இதன் காரணமாக அவங்களுக்கான உதவிகளை செய்ய முன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எல்லாரும் கண்டிப்பாக அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபத்துக்கு வல்லமை என்ன என்பது நமக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறாரு. அதான் உண்மை. Cannot ignore this violence and tragic loss of life. We must speak out and shine a light on what's happening so that people can donate to relief efforts and provide support to those displaced by violence. To my brothers and sisters in Christ, we know you know the power of prayer. We will not forget you. Stay strong. Keep the faith. இதை பார்க்கிற மக்கள் நீங்களா இருக்கட்டும், இந்த தகவலை கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா எல்லாரும் இதை பார்த்து ஜெபிப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட தகவல்கள் அநேகர் வெளி கொண்டு வரல. ஆனா ஒரு சில மக்கள் இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க, நம்மளால பார்க்க முடியுது. ஆனா யாரெல்லாம் உலகத்துல ஒரு இடத்துல ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் நான் பொங்கி எழுந்துருவேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் ஒலிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்ற மக்கள் யாருமே வாயை திறக்கல. ஏன்னா தெரியும் அவங்க ஏன் திறக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ நம்ம கண்டிப்பா இந்த தகவலை அநேக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும், கிறிஸ்தவர்கள் மத்தியில கொண்டு சேர்க்கணும். ஒரே காரணம் என்னன்னா நம்மளால வேற ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம கண்டிப்பா அவங்களுக்காக ஜெபிக்கணும். குறிப்பாக இவ்வளோ படுகொலை, இவ்வளோ வயலன்ஸ், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இவ்வளோ கொடூரங்கள் பண்றாங்க. இதற்கான நீதியை கண்டிப்பா தேவன் செய்யணும். இதற்காகவும் நம்ம ஜெபிக்கணும். தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு, கண்டிப்பா நீதி செய்வார். இதற்கான நீதி தேவன் செய்யணும். கிறிஸ்தவர்களுக்கு நேர்ந்திருக்கிற கொடுமைகள் நான் சொல்றதெல்லாம் ஒரு 100ல ஒரு 1% 2% தான். நிறைய தகவல் இருக்கு, நிறைய வீடியோஸ் இருக்கு. நான் ஏற்கனவே கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளால நிறைய விஷயங்கள் இந்த யூடியூப்ல உள்ள கண்டிஷன்னால நம்மளால போட முடியாது. நிறைய சம்பவங்கள் இருக்கு. தேவன் கண்டிப்பா கிரியை செய்யணும். அங்க பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள், அப்பாவி கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கான நீதி கிடைக்கணும். நம்முடைய ஜெபம் கண்டிப்பாக நைஜீரியாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நிறைய தகவல் இருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள், தகவல்கள் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். நம்ம கண்டிப்பா அந்த மக்களுக்காக ஜெபிப்போம். ஜெபத்தால் தாங்குவோம். நம்மளால வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்முடைய ஜெபம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபிப்போம். ஜெபமே ஜெயம். இன்னொரு தகவல் மூலமா நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.